சரியான ஒரு திட்டங்களும் சரியான ஒரு நிர்வாகம் கொடுத்துருந்தா இவ்வளோ அவசர அவசரமாக 5000 அதுவும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஏன் இவ்வளோ மறைமுகமாக குறுக்கு வழியில் மக்களுக்கு தெரிவிக்காமல் நீங்கள் இப்படி காலையில் விடிஞ்ச உடனே போடுறீங்கன்னா அப்போ அது யாருடைய வெளிப்பாடு, எதனுடைய வெளிப்பாடு? உங்களுக்கு தோல்வி பயம் தானே. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. நீங்கள் பிற திட்டங்களுக்கு கொடுத்த நிதியை தான் எடுத்து கொடுத்து பட்டியலின மக்களுக்கான கொடுத்த 10,000 எடுத்து தான் நீங்கள் வந்து மகளிர் உரிமையை கொடுத்தீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்திட்டீங்க. இப்போ 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுதுன்னா அது எதனுடைய வெளிப்பாடு? முழுக்க முழுக்க தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ புது புது திட்டங்கள் தொடங்குற மாதிரி கோடைக்கால சிறப்பு தொகைன்னு தொடங்கியிருக்காங்க. இது நம்ம புதுசா இருக்கு. இல்ல அவங்க புதுசா அவங்க தன் மக்களுக்காக ஒரு கட்சி நடக்குதுன்னா அது திமுக தான் பாது. நாட்டு மக்களுக்கான கட்சி இல்லை அது. தன் மக்களுக்கான கட்சி. ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுரண்டுட்டீங்க. பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடம் கொடுத்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு போக்சோ வழக்குகள் சிறுமிகள் அதிகமாக சிறு வயது திருமணங்கள் அதிகரிச்சுன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கி தலைகுனிய வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அப்போ இந்த சமுதாயம் சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ 2000 ரூபாய் எடப்பாடியார் கொடுக்குறோன்னு உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னடா ஏற்கனவே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, இப்போ எதிர்கட்சி வேற 2000 ரூபாய் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தலையை கசக்கிட்டு அந்த திமுக குடும்பம் 5000 ரூபாய் அள்ளி விடு. இப்போ அந்த 5000 ரூபான்றது எப்படின்னா அவங்க கொள்ளடிச்ச பணத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கொண்டு போகும்போது சிந்தி போது பாருங்க, அந்த பணம் தான் அது. இந்த 5000 ரூபா போட்டதுக்கு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு, எங்களை பார்த்து பயந்து தான் இந்த 5000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து நடுவில் இவர் வேற ஒரு காமெடி பீஸ் பண்ணி வேற ஒரு நாங்கள் ஒரு ஃபைட்டில் இருக்கோம். திமுகவும் அதிமுகவும் ஃபைட்டில் போயிட்டு இருக்கு. நேர் எதிர் துருவங்களா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், திமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும். அப்போ நடுவில் எங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் தான் வந்து விஜய் கட்சி. அடிக்கடி ஒரு காமெடி ட்ராக் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ நாங்கள் ஜாலியாக அதை அவர் வந்து சினிமா நடிகர் ஏதோ காமெடி பண்ணுறாருன்னு சிரிச்சுட்டு ஜாலியாக போயிடுறோம், கடந்து போயிடுறோம். நாளை நிபுணர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி அவர் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அன்பு. மேடம், திமுகவிற்கு தோல்வி பயம் காரணமாக இன்று உரிமை தொகை 5000 ரூபா கொடுத்துருக்காரு மேடம் மு.க. ஸ்டாலின். ஆமாம், முழுக்க முழுக்க தோல்வி பயம் தான். அதில் என்ன சந்தேகம்? அதாவது மக்கள் முன்னாடி தோத்து தலை குனிஞ்சு நிற்கிற ஒரு முதலமைச்சராக இருக்காரு. அவர் போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்வார்னா, தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய விட மாட்டேன்னுவார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களையும் தலைகுனிய விடுவார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களின் முன்னாடி அவரும் தலை குனிஞ்சு இருப்பாருப்பா. அதனுடைய வெளிப்பாடு தானே. நீங்கள் சரியான ஒரு திட்டங்களும் சரியான ஒரு நிர்வாகம் கொடுத்துருந்தா இவ்வளோ அவசர அவசரமாக 5000 அதுவும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஏன் இவ்வளோ மறைமுகமாக குறுக்கு வழியில் மக்களுக்கு தெரிவிக்காமல் நீங்கள் இப்படி காலையில் விடிஞ்ச உடனே போடுறீங்கன்னா அப்போ அது யாருடைய வெளிப்பாடு, எதனுடைய வெளிப்பாடு? உங்களுக்கு தோல்வி பயம் தானே. இது ஓட்டை வேட்டையாடணும். அந்த ஓட்டை வேட்டையாடுறது பல யுத்திகளை கையாண்டாங்க. அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு நேரத்தில் பொய் வாக்குறுதிகளை தாண்டி கவர்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லி பட்டிகளை அடைச்சி தான் ஓட்டை வேட்டையாடினாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழை எளிய மக்களை 5000 கொடுத்து கண்கட்டு வித்தை நடத்தலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா 5000 போட்டால் ஸ்டாலின் தான் உடனே 5000 போட்டுவாருன்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கணும்னு இப்படி ஒரு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த குறுக்கு புத்தி தான். சரியான வழியில் அவங்க எப்பவுமே போக மாட்டாங்கப்பா. நீ எந்த செயலை எடுத்தாலுமே சரியான ஒரு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அது ஆரம்பம் முதலே ஒரு குறுக்கு வழி தான். இப்போது நீங்கள் எந்த மக்களுக்கு போடுறீங்களோ அந்த மக்களுக்கே அறிவிப்பு இல்லாமல் போடுறீங்கன்னா அதனுடைய சூட்சுமம் என்ன? பயம்தானே. வேற என்ன? அல்டிமேட்டாக வேற என்னவா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற இந்த பைசாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து கோடைக்காலம் வருது, மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, மின்வெட்டு இருக்கு, மின்சார கட்டண உயர்வு, வரி உயர்வு, விலைவாசி ஏற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க. வருஷ கால சூழ்நிலைகள் மாறிட்டே தான் இருக்கு. மனுஷன் மாறானோ இல்லையோ இயற்கை மாறிட்டே இருக்கு. இப்பொழுது மட்டும் நான் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. நீங்கள் பிற திட்டங்களுக்கு கொடுத்த நிதியை தான் எடுத்து கொடுத்து பட்டியலின மக்களுக்கான கொடுத்த 10,000 எடுத்து தான் நீங்கள் வந்து மகளிர் உரிமையை கொடுத்தீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்திட்டீங்க. இப்போ 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுதுன்னா அது எதனுடைய வெளிப்பாடு? முழுக்க முழுக்க தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு. லஞ்சம் தான். இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான். அப்பட்டமா சொல்ல போனோம்னா இது ஒரு லஞ்சம். இப்போ புது புது திட்டங்கள் தொடங்குற மாதிரி கோடைக்கால சிறப்பு தொகைன்னு தொடங்கியிருக்காங்க. இது நம்ம புதுசா இருக்கு. இல்லை அவங்க புதுசா அவங்க தன் மக்களுக்காக ஒரு கட்சி நடக்குதுன்னா அது திமுக தான் பாது. நாட்டு மக்களுக்கான கட்சி இல்லை அது. தன் மக்களுக்கான கட்சி. ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுரண்டுட்டீங்க. அதான் சொல்கிறேன், இயற்கை வளங்களே சூறையாடப்பட்டிருக்காப்பா. இயற்கை வளங்கள் போக போக மனித குலமும் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த சூறையாடப்பட்ட அந்த இயற்கை வளங்களால் கிடைச்ச பணமும் சட்டவிரோத பார்கனால கிடைச்ச 10 ரூபாய் பாலாஜினால 4300 கோடி வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு. பிடிஆரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருடைய கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ன சொன்னார்? 60000 கோடி மணல்ல மட்டுமே
கொள்ளை அடிக்கப்பட்டிருக்குன்னு ஒப்புதல் வாக்குமூலம் எதிர்கட்சி சொல்ல, தோழமை கட்சிக்கு சொல்ல, சொந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அதற்கு சாண்டா பழனியாண்டி என்ன பண்ணார், குண்டாசை வச்சு செய்தி சேகரிக்க சென்ற நிறுவனம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காம பாதிக்கப்பட்டவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறீங்க. அதுவும் எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை நாள் கழித்து நீங்கள் வந்து பழனியாண்டி மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறீங்க. ஏன்னா எல்லாருக்குமே அங்கே வந்து ஷேர் போகும் இல்லைப்பா. நீங்கள் ஏன் தயங்குறீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்றார் முதலமைச்சர். அப்போ அந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே பழனியாண்டி மேலே ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடல? அப்போ யாரோட லிங்க்கு? அதில் வர பர்சன்டேஜ் அறிவாலயத்துக்கும் போகும். அறிவாலயத்துக்கு பர்சன்டேஜ் போகிறதுனால தானே அமைதி காக்குறீங்க. பணம் தான் பிரதானமாக இருக்குன்னா அவங்க ஆட்களே அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா எலைட் அரசியல், மேல் மட்டத்துக்கான ஒரு அரசியல். புது புது பேருங்களை அறிவிப்பாங்க, அறிவிப்பெல்லாம் வரும், வேலை நடக்காது. இதுதான் அதிமுக. மேடம், இப்போ வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு 2024-25 கோடை காலம் வந்துச்சு, அப்போ எங்கே போச்சு? ஆமாம் அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுப்பா. இப்போ வந்து நேற்று முன்னால் என்னவோ 5 வருஷம் எம்எல்ஏ எங்கேயுமே வந்து யாரையும் பார்க்கல. இப்போ 2 நாளாக வந்து உங்களுக்கு என்ன குறான்றாங்க. ஏன் சொல்லுங்கள், எலெக்ஷன் வந்துருச்சுல்ல. இவர் கீழே இருக்க எம்எல்ஏக்கள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன குறை, தண்ணி வந்துச்சா, ரோடு போட்டாங்களான்னு இப்போ கேட்டுட்ருக்காரு. அப்போ இவருக்கு மேலே இருக்கிற முதலமைச்சருக்கும் இப்போ தானே அக்கறை வந்திருக்கும் மக்கள் மேலே. தென் மாவட்டங்கள்லாம் அப்படியே மூழ்கி போச்சு கால்நடைகள். பல பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி வந்து வடிவே இல்லை கிட்டத்தட்ட 25 நாள். அப்போ இவர் கூட்டணி விஷயமா டெல்லி போகிறாரு. அப்போ மக்களை பற்றி கவலை இல்லை. 90 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்தில். அப்போ போய் எட்டி பார்க்கல. அப்போல்லாம் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே மழைநீர் வடிகால்ன்ற பேரில் மழை வெள்ளம் வந்தபோது 820 மீனவ கிராமங்கள் மூழ்கி போச்சு. கோரமண்டல் அந்த கசிவு, கேஸ் கசிவு இருந்துச்சு. மீனவ கிராமங்களில் தண்ணியே வடியில, மாற்று உடை கூட இல்லாமல் மீனவர்கள் தத்தளிச்சாங்க. அந்த கச்சா எண்ணெயை கூட எடுக்க முடியாத அளவுக்கு இந்த அரசு தோற்று போச்சு. அப்போ போய் அங்கே எட்டி பார்க்கல முதலமைச்சர். அப்போ அக்கறை கிடையாது. டெல்டாவில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மழை, இந்த நெல் மணிகள் முளைச்சி போய் கையில் வச்சுட்டு கண்ணீரோடு காத்திருந்தாங்க விவசாயிங்க. அப்போ அக்கறை கிடையாது. ஆனால் எலெக்ஷன் வந்துட்ட உடனே ஒரு தேர்தல் ஜுரம் வந்துடும் திமுகவுக்கு. ஏன்னா நல்லது செஞ்சுருந்தா நம்பிக்கை இருக்கும், நம்ம செஞ்சுருக்க நல்லதை வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் நீங்கள் நல்லதே செய்யலையே. 2.0 வச்சுட்டு இருக்கும்போது 3.0 வைப்பீங்க, 3.0 வைக்கும்போது 4.0 வைப்பீங்க, 5.0 போயிட்டே இருக்க தவிர இப்போ கூட 9 பேரை கைது பண்ணாங்க நேற்று முன்னாள். அரசுக்கு தெரியாமல் முறைகேடாக வர்ற பணம்லாம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு போகுது. மக்களுக்கு சேர வேண்டிய நிதிகள்லையும் கமிஷன் 40%, 50%. தரமில்லாத ரோடுகள், தரமில்லாத பள்ளிக்கூடங்கள், தரமில்லாத பாலங்கள், அடிச்சுன்னு போகிற பாலங்கள். அப்போது ஒட்டுமொத்த அப்படியே மக்கள் களத்தில் கொந்தளிக்கிறது அவங்க ஊடகங்களே எடுத்து போடுறாங்கல்ல. கோவத்தில் எவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. அப்போ உடனே ஒரு 5000 கொடுத்து, அப்போ கூட பாருங்கள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் மூளை வந்து குறுக்கு வழியில் தான் போகுது. அறிவிக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க தோல்விப்பா. எல்லா இடத்துலையுமே நிர்வாக தோல்விப்பா. பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடம் கொடுத்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு போக்சோ வழக்குகள், சிறுமிகள் அதிகமாக, சிறு வயது திருமணங்கள் அதிகரிச்சுன்னு சொல்கிறது உங்களுக்கு வெக்கி தலைகுனிய வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அப்போ இந்த சமுதாயம் சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு தானே அர்த்தம். இந்த சமுதாயம் சீர்குலைஞ்சு போனால் தானே இப்போ இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ என்ன முன்னேற்றம், என்ன சமூக நீதி, என்ன பெண்கள் விடுதலை? இது என்ன 2.0 திராவிட மாடல்? இந்த திராவிட மாடலில் திராவக மாடல் நான் சொல்கிறேன்ப்பா. இப்போ 5000 ரூபா மகளிருக்கு கொடுத்தா மகளிரோட ஓட்டு கிடைச்சிருன்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாங்க. இல்லை, இதே வந்து பீகாரில் 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் போடும்போது எத்தனை விமர்சனங்கள் வச்சாங்க, எப்படி குதிச்சாங்க. 60 சீட்லேருந்து 6 சீட்டோடு சுருங்கி போயிட்டாங்க. நிதிஷ்குமார் போட்டாருன்னா அதெல்லாம் அந்த பெண்களுக்காக முழுக்க முழுக்க செலவழிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தாரு. அடுத்து அவங்க எல்லாமே பகிரங்கமாக இது மாதிரி இரவோடு இரவாக யாருக்குமே தெரியாமலாம் திட்டுத்தனமாக போடலை. அதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன் நான். இப்படி போட்டிங்க. அடுத்து அவருடைய நிர்வாகம் சிறப்பாக இருந்துச்சு. அது என்ன இந்த வாரிசு அரசியல் நடந்துட்டு இருந்துச்சா? அது மாதிரிலாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க முறையான. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போட்டதனுடைய என்ன பதில் சொல்வீங்க? நிதிஷ்குமார் விமர்சனம் வச்சுங்க ஹிந்தி கூட்டணியை. இன்னைக்கு நீங்கள் என்ன, இவர் என்ன நினைக்கிறாரு, 5000 ரூபாய் போட்டால் மகளிர் உடனே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வந்து 5000 ரூபாய் மாதம் மாதம் கிடைச்சிடும் ஒரு பொய் பிம்பத்தை அவங்க ஊடகத்தின் மூலமாக பரப்புரையை கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நேரடியாவோ மறைமுகமாவோ அவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மின்சார கட்டணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தா இதுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லி வசூல் பண்ணுறாங்க. 100 ஏக்கர் 150 ஏக்கர்னு ஆக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஓனர்களை மிரட்டி கொஞ்சம் பணம் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க விற்கிற மாதிரி. இப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய கருப்பு பணங்கள் எல்லாம் ஏன் G2 ஆரம்பிச்சுங்க
ரெட் ஜெயிண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே கையை மீறி போயிடும்? இடி வேற வழக்கு போட சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் பேர்கள் பரிந்துரை பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். யூபிஎஸ்சி 2 வாரத்துக்குள்ளே செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னும் பொறுப்பு டிஜிபியை தான் வச்சுருக்கீங்களே தவிர நிரந்தர டிஜிபியை போடாதனுடைய காரணம் என்னென்னா, ஒரு நேர்மையான அதிகாரி வந்தால் வழக்கு போடுவார், எஃப்ஐஆர் போடுவார், ஷார்ட் ஷீட் போடுவார். இந்த முறை அவங்க மாட்டினாங்கன்னா வெளியவே வர முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு அப்பட்டமாக செய்கிறாங்க. இப்போ 2.0 ஆட்சி அமைஞ்சா உங்க எல்லாத்துக்கும் 2000 சொல்லி முக ஸ்டாலின் சொல்லி, இது சாத்தியமாகுமா? இல்லை, அதற்கு முன்னாடியே நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னார். ஏன்னா நம்ம சொன்னதை தான் செஞ்சிருக்கோம், சொல்லாத நல்ல விஷயங்களும் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ 2000 ரூபாய் எடப்பாடியார் கொடுக்குறோன்னே இவங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னடா ஏற்கனவே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, இப்போ எதிர்கட்சி வேற 2000 ரூபாய் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தலையை கசக்கிட்டு அந்த திமுக குடும்பம் 5000 ரூபாய் அள்ளி விடு. இப்போ அந்த 5000 ரூபான்றது எப்படின்னா, அவங்க கொள்ளடிச்ச பணத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் கொண்டு போகும்போது சிந்தி போகுது பாருங்க, அந்த பணம் தான் அது. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க தெளிவாக இருக்காங்க. ஓட்டு இனிமேல் திமுகவுக்கு போடக்கூடாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதுவும் அவங்க சர்வே எடுக்கும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க பயம், பதட்டம், விரக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும்ப்பா. இப்போ 1.5 கோடி மகளிருக்கு கொடுத்தது மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ பல தமிழ்நாட்டு பெண்களுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு. எதனாலன்னா, வாழ்வாதாரத்தில் தொலைச்சி போயிருக்காங்க, கஞ்சானால தொலைச்சி போயிருக்காங்க, பாதுகாப்புனால. இன்னைக்கு ஒரு எஸ்ஐஏ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுவீங்கன்னு பல மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அப்போ மனசு நிம்மதியாக இருந்துச்சா? நான் அப்பான்றாரு. எந்த அப்பாவாவது தூங்குவாங்களா? அன்றைக்கி அனிதா மரணத்துக்கு ஓடி போய் ஆறுதல் சொன்னீங்களே, பாஸ் இல்லாமல் கூட ஓடி போனார் உங்கள் பையன். இன்னைக்கு எங்கே போனார் இந்த அப்பா? அண்ணான்றாரு உதயநிதி, அவர் எங்கே போனார்? ஸோ அவங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாதுப்பா. அதுதான் கதை வசனம் நடிப்பு, அழகாக எழுதி கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கையை கதை வசனத்தில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ கதை வசனத்தை தாண்டி ப்ரொமோஷன் ஆகி நடிப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ முழு நேர நடிகராகவே அவங்க மாறிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாமே அது ஒரு ஷூட்டிங்காகவே நினைக்கிறாங்க. அரசு அவங்க திறந்து வைக்கிறது, ஆடல் பாடல், விளம்பரம், சிரிக்கிறது, கை குலுக்கிறதெல்லாம் ஒரு 3 நேர படமாக தான் இந்த அரசு மக்களுடைய பிரச்சனையை நினைக்கிறாங்களே தவிர, இந்த அப்பாவுக்கும் இங்கே இருக்கிற பெண்களை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, எங்கே அதிகாரம் போயிடும், கொள்ளடிக்க முடியாது. தன் வீட்டு மக்களுக்கு அதிகாரத்தின் மூலமாக கொடுக்குற சூறையாடுற பணத்தெல்லாம், கொள்ளையடிக்கிற பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இது மட்டும்தான் கவலையே தவிர, முழுக்க முழுக்க மக்கள் நலனை பற்றி ஒரு கடுகளவு கூட கவலை இல்லாத ஒரு அரசு அவர் மன நிம்மதியை பற்றி சொல்லக்கூடாது. மன நிம்மதி என்றைக்குமே அவங்களுக்கு வராது. உண்மையாக மன நிம்மதி வேணுன்றவங்க இதை செய்ய மாட்டாங்க. மேடம், இப்போ இந்த 5000 ரூபா போட்டதுக்கு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு, எங்களை பார்த்து பயந்து தான் இந்த 5000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில நடுவில் இவர் வேற ஒரு காமெடி பீஸ் பண்ணி வேற ஒரு படத்தில், அவர் மொழியிலே சொல்கிறேன், ஒரு படத்தில் வெறும் ட்ராஜடி இருக்க முடியாது. ஒரு படத்தில் ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், ட்ராஜடி இருக்கும். இந்த ட்ராக்லாம் வச்சு தான் ஃபைட்டு எல்லாமே இந்த சீக்வன்ஸில் இருந்தால் தான் அந்த படத்தை ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த நாங்கள் அரசியலில் எங்களுக்கும் திமுகன வாரில் சில காமெடி ட்ராக் எங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நாங்கள் ஒரு ஃபைட்டில் இருக்கோம், திமுகவும் அதிமுகவும் ஃபைட்டில் போயிட்டுருக்கு, நேர் எதிர் துருவங்களாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், திமுக கிட்டேருந்து மக்களை காப்பாற்றணும். அப்போ நடுவில் எங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் தான் விஜய் கட்சி. அடிக்கடி ஒரு காமெடி ட்ராக் போட்டுட்ருப்பாரு. ஸோ நாங்கள் ஜாலியாக அதை அவர் சினிமா நடிகர் ஏதோ காமெடி பண்ணுறாருன்னு சிரிச்சுட்டு ஜாலியாக போயிடுறோம், கடந்து போயிடுறோம். அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கலப்பா. அதிமுக பொதுச் செயலாளர் முக ஸ்டாலின் நேருக்கு நேர் நம்ம சந்திச்சு விவாதம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு. அதை மறக்கடிக்கக்கூடிய விதமாக தான் இந்த 5000 ரூபா அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். ஆமாம், அதாவது எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா காலத்துன்னு கிட்டத்தட்ட 54 வருட பயணம் அவருக்கு. 54 வருட பயணத்தில் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்காரு. அவர் வாரியத்தில் இருந்திருக்காரு, எம்எல்ஏ வந்திருக்காரு, பொதுப்பணித்துறையில் இருந்திருக்காரே தவிர, அவர் வேலையில் அவர் கரெக்டாக செய்வாரே தவிர, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு எந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட்டோ பேட்டியோ நீங்களே பார்த்துருக்கீங்களா? கடுமையான உழைப்பாளி ஒன்று, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்யணுன்றது ஒன்று, அந்த சரியாக செய்கிற விஷயத்தில் நம்ம பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றது ஒன்று. அதில் எந்த ரிமார்க்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் அம்மாவுடைய குட் புக்கில் இருந்தார். இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவராக எதிர்கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் இவங்களால ஏன் எதிர்கொள்ள முடியாதுன்னா, அவங்களுடைய கடந்த காலத்துலேயும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நம்ம சரியாக செஞ்சுன்ற நம்பிக்கை இல்லை, நிகழ்காலத்திலையும் இல்லை, எதிர்காலத்திலையும் இல்லை. ஸோ அந்த சவாலுக்கு அவர் வரவே மாட்டார். அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகுதியும் இல்லை. ஸோ தகுதி இல்லாதவங்க அந்த வரமாட்டாங்க, சவாலுக்கு வரமாட்டாங்க.
நான் சவாலுக்கு வரேன்னா இன்ன வரைக்கும் பதில் சொல்லாம இருக்காரு முதலமைச்சர். அப்புறம் என்ன பயம், என்ன இருக்கு? சாதனை எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க வேதனை. ஸோ முழுக்க முழுக்க இவங்க சட்டமன்றமா இருக்கட்டும், மக்கள் மன்றமா இருக்கட்டும், நீதிமன்றமாகட்டும், எல்லாத்துலேயுமே தோத்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்கப்பா. மேடம், இப்போ இந்த 5000 ரூபா போட்டதை வந்து திமுகவினர் வந்து பெரிய சாதனையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே சாதனையா வேதனையா? ஸோ அது வந்து சாதனைன்னு சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க வேதனை தான். ஒட்டுமொத்தமாக நான் வந்து எதிர்க்கட்சியின் செய்தி தொடர்பாக சொல்ல, நீங்கள் உங்கள் ஊடகத்தை எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. சாமானிய மக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்கப்பா. விலையேற்றங்கள்னால ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வாடகை உயர்வு, வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த திமுக எப்போ வீட்டுக்கு போவோன்றாங்க. ஸோ அவங்க ஆட்களை வச்சு ஒரு 10 பேரை வச்சு சாதனை சொல்லிட்டா சாதனை ஆகிட முடியுமா? சாதனை ஆகிட முடியுமா சொல்லுங்க? இங்கே சாதாரண மக்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் எல்லாருமே தினம் தினம் இந்த ஆட்சி எப்போ போவோம்னு நாட்களை எண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எதிர்கட்சி தலைவர் எப்பவுமே சொல்லுவோம், அமாவாசைன்னு சொல்லுவார், ஒவ்வொரு அமாவாசையும் சொல்லுவார். இன்னைக்கு மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேதனையோடு கடந்து போயிருக்காங்க. அதனால சாதனை ஒன்றுமே கிடையாதுப்பா. நம்ம வந்து கொண்டு வந்த நல்ல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தன்னுடைய திட்டம் சொன்னது தானே இவங்களுடைய சாதனையை தவிர, மக்களுக்கு டாஸ்மாக் மூலமாக, போதை மூலமாக இளைய சமுதாயத்தை சீரழிச்சு தான் இவங்களுடைய சாதனைன்னு சொல்ல முடியுமே தவிர வேற எந்த சாதனையுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முழுக்க முழுக்க அது வேதனை. மேடம், இப்போ வந்து திமுக காங்கிரஸ் இடையே வந்து கூட்டணி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுறதுக்கு காங்கிரஸோட ஒரு எம்பி 2ஆம் கட்ட தலைவர் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? தொடர்ந்து திமுக காங்கிரஸ்னால தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அங்க இருக்கிற அமைச்சர்கள் ஒரு சாதாரண காங்கிரஸ் தோழமை கட்சிகளுடைய கவுன்சிலர் கூட எந்த வித கான்ட்ராக்டும் கொடுக்கறது கிடையாது. ₹1 கூட யாரையும் சம்பாதிக்க வர்றது இல்லப்பா, மதிக்கிறது கூட கிடையாது. அங்க ஒரு நலப்பணி திட்டங்கள் நடந்தா கூட அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கறது இல்லை. அப்ப அவங்க கொந்தளிக்க மாட்டாங்களா? ராகுலும் சோனியாவும் டெல்லியில இருக்காங்கப்பா. இங்க களத்தில் இருக்க எம்பிக்களும் இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், சேர்மனு, அப்புறம் அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ், இவங்களை கூட அவங்க மதிக்கிறது கிடையாது. அவங்க கூட்டணியில கட்சியில இருக்க கவுன்சிலர்ஸே ரோடு வேணும், லைட் வேணும்னா கூட போட்டு தரலன்னு தானே எல்லா கூட்டத்திலையும் கொந்தளிக்கிறாங்க. நான் போய் சொல்றேன்னு இல்லை, அவங்களே தானே பகிரங்கமா சொல்றாங்க. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், எங்களுக்கு வேணாம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்களே. பல்லடத்துல கொடியேற்ற விடலைன்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவி என்ன பண்றாங்க? ரிசைன் பண்றாங்க, சேர் போடலைன்றாங்க. என்னெல்லாம் அக்கிரமம் நடக்குதா? அப்போ அவங்க எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பாங்க? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கூட நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. எல்லாமே அந்த குறிப்பிட்ட மந்திரிகள் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அவங்களும் எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பாங்க? அதனால எதுக்கு இவங்களை ஜெயிக்க வைக்கிறது? எழுத்துப்பூர்வமா அதிகாரத்துல பங்குன்னு கேட்டாதான் நம்ம தொண்டர்கள் இப்போ காலகாலமா உழைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள். அவங்க உழைக்கிறதுனால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கான அங்கீகாரம் ஒரு சேர்மனுக்கோ கவுன்சிலருக்கோ நீங்க கேட்டது செஞ்சு கொடுக்கணும்ல. யாருக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது. வெறும் திமுக மந்திரிகள் தான். அது நேருவோ இல்லை ராமச்சந்திரனோ இல்லை இங்கே சேகர் பாபுவோ ஜெகத் ரட்சகனோ ஏவாவேலோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே சம்பாரிச்சிருந்தா எப்படி அது? ஸோ அவங்களுக்கு அது அவமானப்படுறாங்க. சபையில் எந்த திட்டங்களுக்கும் அழைக்கிறது கிடையாது. அவங்க ஆட்சி அதிகாரத்தை கேட்கறதுல 100% உண்மை. அதுக்கான தேவையும் இருக்குது. அதை கொடுத்தா தப்பிப்பாங்க. தலை தப்பிச்சதுல தம்பிரா புண்ணியம்னு, இல்லைன்னா மொத்தமாக க்ளோஸ். ஏன்னா திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து வந்தா வரட்டும், வரலனா போகட்டும், காங்கிரஸ் கட்சி இதை நம்பி ஆட்சி நடத்த முடியாது, அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்லி அது அவங்க தானே பார்க்க போகிறாங்க. அது மாதிரி நினச்சாங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, ஒரு 150 ஓட்டு கூட ஒரு 50 ஓட்டு அப்பாவை சார்ந்து நிர்ணயம் பண்ணலையா வெற்றியை? நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது இல்லையா? எந்த ஒரு கட்சிக்கு குறைவோ அதிகமோ அதுக்கான மரியாதை கொடுக்கணும். நீங்கள் மரியாதை கொடுக்காம நாங்கள் ஏகப்பட்டது கொள்ளை அடிச்சிட்டோன்னு எல்லாரும் காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சா எத்தனை நாளுக்கு பொறுத்திருப்பாங்க? பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கான மரியாதை கொடுத்தா கொடுக்கட்டும். அவங்க ஒருத்தர் போனாலே எல்லாரும் வெளியே வந்துடுவாங்கப்பா. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு 5 வருஷமா இருக்கு. தேர்தல் நெருங்க வெடிச்சு செதறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிந்த நீரோடையா எங்களுடைய என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையினால் தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி சிறப்பாக களத்தில் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். எழுச்சியோடு இருக்கும். நல்லாவே போயிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி அன்பு.